இன்னைக்கு சாட்டர்டே எவிக்ஷன் அப்படின்னு ஆனா கண்டிப்பா சாண்ட்ரா அவர்கள் தான் ஆகணும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஏதாச்சும் ஒரு எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கூட ரொம்பவே அதிகமாவே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த போன வாரம் சாட்டர்டே எல்லாம் எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அடிப்போ இன்னைக்கு ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கும் அடுத்த வாரம் பாருங்க, அந்த கமருதீன்கா இருக்கட்டும், பார்வதிக்கா இருக்கட்டும், எவ்வளவு ஆதரவுகள் வந்துட்டு இருக்கு. இப்ப சாண்ட்ரா போட்டு எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரிவ்யூவர்ஸ் மக்கள் அடிக்கிறது இல்ல, வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் போயிட்டு எல்லாருமே போயிட்டு அடி அடின்னு அவங்களை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தளவு சாண்ட்ராவை இப்பயே தூக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல அடுத்த வாரமும் வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரஜன் வீட்டுக்குள்ள வரும்போதும் வேற மாதிரி ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது அவங்கதான் லாஸ்டா இருக்காங்க. வினோத்துக்கு இப்போ வரைக்கும் தாறுமாறா ஓட்டுகள் விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா இருக்காங்க, சபரி, விக்ரம் இருக்காரு. இது விக்ரமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, எனக்கு சபரியோ வேற யாரோ டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல சாண்ட்ரா கூட டைட்டில் ஜெயிச்சிருவாங்க, என்ன பொறுத்தளவு நான் தான் வெளியில போவேன்னு சொல்லிட்டு அவரே சொன்னாரு. அதனால இவங்க சாண்ட்ராவை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம வந்து தூக்கிடுவாங்க. இல்ல சாண்ட்ராவை வீக் பண்ணிடலாம், இவங்க 4 பேருமே போட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்குமே வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன். அதாவது இன்னைக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தளவு நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே எதுக்காக வந்தாங்க, இவங்க வந்தனால எதுவும் மாறுதல் நடந்துச்சா அப்படின்ற விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை அவர் பேசலாம். ஆனா அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டா அவர் இந்த பேனிக் அட்டாக்கை வச்சு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்காக வந்து கண்டிப்பா பேசுவார். அவர் வந்து கானா வினோத் போனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார் பெட்டி எடுப்பாங்கன்னு நினைச்சிக்கிங்க. லிட்ரலி நேற்று நீங்க லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கானா வினோத் வந்து பெட்டி எடுக்கிறதுக்காக குழம்பிக்கிட்டு இருந்தாரு. எதனால அவர் எடுத்தாரு அப்படின்னு கேட்டா, உள்ள வராரு, திவ்யா நான் சாப்பிட்டு எடுக்கிறேங்கிறாங்க. அரோரா நான் எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்வா சாப்பிட்டுட்டு விக்ரம்கிட்ட ஒவ்வொருத்தட்டையா பேசி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜானர்ல வந்து இது பண்றாங்க. ஒருவேளை நம்மளுக்கு டைட்டில் கிடைக்காதோ, ஒருவேளை வேற எதுவும் ஆயிருமோ அப்படின்ற பயம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம டைட்டில் கிடைக்கதோ இல்லை, டப்புன்னு இதை எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல டப்புன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பு டெம்ப் ஆகி பாத்தீங்கன்னா எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எவிக்ஷன் அப்படின்னு பொறுத்தளவு என்னை பொறுத்தளவுக்கு சாண்ட்ரா தான் இன்னைக்கு வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா இவங்க ட்விஸ்டடா ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னா தான் வந்து விக்ரம் மேல கை வைப்பாங்க. ஆனா சேனல் ப்ராப்பர்ட்டி சபரி, ஆனால் சபரிக்கு வாய்ப்பு இல்லை. அரோரா டிடிஎஃப் வின் பண்ணனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கும் நல்ல ஓட்டுகள் இருக்கு, வினோத்துக்கள் அப்புறமேட்டு. அதனால இவங்க 3 பேரும் வந்து அழகா ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாவே வந்து விக்ரம் அல்லது சாண்ட்ரா. என்னை பொறுத்தளவு சாண்ட்ரா வெளியில அனுப்பிச்சிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து கடுப்பா இருக்காங்க. இவங்க ஒரு டிஆர்பி எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து வியானாவை பொறுத்தளவு வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து இவங்களை போட்டுதான் அடிக்கிறாங்க. அதனால என்னைய பொறுத்தவரை அடுத்த பிரஜனும் வந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு சண்டைகளா இருக்கும், இன்னும் ஒரு டிஆர்பி வரும். எல்லாமே இவங்களை பொறுத்தளவு டிஆர்பி தானே, டிஆர்பி இல்லாம இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவு அதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க. வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே இருக்கு. அதனால இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த பேனிக் அட்டாக்கை பத்தி பேசுவாரு. இந்த வாரம் நடந்த நிகழ்வுகள்ல வெளியில இருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே போட்டு கொட்டப்பாரு. அது மட்டும் இல்லாம குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமா இருக்க மாதிரிதான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும், பட் எவிக்ஷன் ஆனா யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.